Taste the Daily. பாஜக கூட்டணியில் அதிமுக இல்லை என அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் பிரதான கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தையை தீவிரப்படுத்தியுள்ளன. முந்தைய தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்த அதிமுக தற்போது அதிலிருந்து விலகியுள்ளது. இந்நிலையில் சமீபத்தில் பேசியிருந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூட்டணி கதவு திறந்திருப்பதாக தெரிவித்திருந்தார். இதனால் பாஜக அதிமுக கூட்டணி பற்றி அரசியல் வட்டாரத்தில் மீண்டும் பேச்சுக்கள் எழுந்த நிலையில் அது குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம் அளித்துள்ளார். கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர் பாஜகவுடன் கூட்டணியில் இல்லை என்பது உறுதியாக கூறுவதாக குறிப்பிட்டார். இன்னும் பாரதிய ஜனதா கட்சியோடு இவர்கள் மறைமுக உறவு வைத்துக் கொண்டிருக்கிறேன் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நான் ஏற்கனவே பலமுறை சொல்லிவிட்டேன். மேடையில் இருக்கின்ற முன்னணி தலைவர்களும் தெளிவுபடுத்தி விட்டார்கள். ஊடக நபர்களும் பத்திரிகை நபர்களும் இறுதியாக சொல்கிறோம், உறுதியாக சொல்கிறோம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணியில் இல்லை இல்லை இல்லை. இனி எந்த இடத்துலையும் இந்த கேள்வி கேட்காதீங்க. ஊடக நபர்களும் பத்திரிகை நபர்களும் இனி இது தொடர்பான எந்த கேள்வியும் எழுப்ப வேண்டாம் என்று அன்போடு உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அமைக்கவில்லை என்று சொல்கிறார். எந்த நேரத்தில் அமைக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் சரியான நேரத்திலே எனினும் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தற்போதும் பாஜக அதிமுக மறைமுகமாக கூட்டு வைத்துள்ளதாக விமர்சித்து வருகின்றனர். தேர்தலுக்காக இரு கட்சிகளும் நாடகம் நடத்துவதாகவும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் இரு கட்சிகளும் சேர்ந்து கொள்ளும் என்றும் திமுக உள்ளிட்ட கட்சிகள் தெரிவித்து வருகின்றன. Taste the Daily.